ஹலோ சோல்ஜர்ஸ், இந்த பொங்கலுக்கு நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா கேப்டன் மில்லரா 1000 சண்டை போட்டுருந்தோம் இல்லையா. ஆனா ஆந்திராவில பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்டத்துக்கு மொழி சேர்ந்துருக்குது. அது ஒரு படம் தான் போன வாரம் பார்த்தோம்ல. இந்த வாரமும் அது ஒரு படம் தான். எப்படின்னா குண்டு இருக்காரம், அப்புறம் நான் சாமி ரங்கா, அப்புறம் அனுமான் அப்படியே வெளிச்சே இருக்குது. இதுல லாஸ்ட் லீஸ்ட் ஆன படம் தான் இந்த படம். படம் பேரு நான் சாமி ரங்கா. ஆனா படத்துக்கு அந்த பேருக்கும் சும்மா சம்மந்தமே இருக்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா. அது என்ன ஏது அப்படின்றத இந்த தெளிவா பார்க்க போறோம். யாராவது ரோஸ்ட் பிடிக்கும் லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வார வாரம் நம்ம ரோஸ்ட் வீடியோ வரும் உங்களை மகிழ்விக்கிறதுக்காக. அப்புறம் டெய்லி வீடியோ பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது உங்களுக்கு கொடுக்குற ஆதரவு பொறுத்தா சொல்ஜஸ் அதை சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி 3 லட்சம் கொண்டு வர சொல்ஜஸ். ஓரமா சாமியில போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ கலாய் கந்தசாமி. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும். ஏன் நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில விஷயங்களை ப்ரீட் பண்ண முடியாது, சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் எடுக்கூட அப்படிதான். எல்லாருக்குமே வாழ்க்கையில ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ், கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அது ஆன்சர்ஸை தேடி நம்ம அலைஞ்சிட்டு இருப்போம். ஏன் நான் கூட குழப்பம் தான் இருக்கேன். ஏன் படத்தை பார்த்துன்னு ஒரு ஜோசியர்கிட்ட சேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். எதாவது சொல்றா பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதையெல்லாம் டெவலப் பண்ண ஆப் ஆஸ்ட்ரோ டாக். அதை நான் சேட் பண்ண ஜோசிக்காரு தான் பல்லவி காரு. அதில் என் டேட்டா பார்த்து பிற தேதி நேரம்லாம் கேட்டாங்க. நானும் கண்டுபிடித்தமாக கொடுத்து விட்டேன். அதில் நான் தான் சொல்லாமே அவங்க விஷயம் சொன்னாங்க. ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி நூடுல்ஸ் பிச்சு போட்டாமல் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆஸ்ட்ரோ டாக் இன்ஸ்டால் பண்ணி ஜோசிகாரை பார்த்துங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்களோட கரியர், அப்புறம் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகாமல் ஆகாதா, கல்யாணம் பண்ணலாம் பண்ண மாட்டேனா, சின்ன வீடு விற்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு பாருங்க. அதை லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனே இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. அதை எந்த இதுலையுமே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேட் ஃப்ரீ. லிங்க் இன்ஸ்டால் பண்ணிங்க. படத்துல பேர் பாத்தீங்க அப்படின்னா நான் சாமி ரங்கா. நான் ஒரு படம் இருக்குது, சாமி ஒரு படம் இருக்குது, ரங்கான ஒரு படம் இருக்குது. இது 3 தமிழ் டைட்டில் படத்துக்குள்ள இருக்குது. ஆனா அந்த படத்தை டைட்டிலுக்கும் படத்துக்கு சம்மந்தமே கிடையாது. ஹீரோ பேர் படத்தை வைக்கணும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவோட பேரு கிருஷ்ணா. ஆனா படத்துல பேர் சாமி ரங்கா. அப்ப எதுக்கு இந்த பேரு? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. படம் பார்த்தா தெரியும். இந்த படமே வேஸ்ட், டைட்டில் மட்டும் முக்கியமா அப்படின்ற மாதிரி. ஐயோ சாமி, அந்த மாதிரி தூச்சு கிடந்து படத்தை. ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா அடுப்பு ஊத்திட்டு இருப்பாங்க, சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. டைம் ஏதோ ஒரு பையன் வருவான். பையன் நம்ம பையன் நினைச்சுக்கிட்டு வாப்பா கால் கழுவிட்டு வாப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உட்காந்துக்கிறது வேற ஒரு பையன். நான் அனாதிங்க, நல்லா சாப்பிடலீங்க, சோறு போடுங்க அப்படின்னு அப்படி இவ்வளவு சோறு போடுவாங்க. தீனு ஒரிஜினல் பையன் கேட்கும்போது இவனும் உனக்கு அண்ணன் தான்ப்பா அப்படின்ட்டு பெருமிதமா சொல்லிப்பாங்க. அந்த அம்மா இன்னும் பாராட்டுறாங்க. இந்த மாதிரி தாய் எல்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். இன்னும் எடுத்தோடனே ரொம்ப நல்லா போகுதுன்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறமா இருக்கும் கிரிஞ்சிட்டு. எங்க அப்பா பாலெல்லாம் நல்லாத்தான் போடுவேன். வெயிட் அண்ட் சீ. இதுக்கப்புறம் தாயன் ஊருக்கு நல்லது செய்வாரு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு ஏண்டா மானம் கெட்ட பல. இந்த மாதிரி நல்லது செய்வாரு. இவன் தம்பிடா அப்படின்ற ஜாலியா இருப்பாங்க. நல்லா ஜாலியா போயிருந்திருக்கும். என்ன நல்லா போகுதுன்னு நினைக்கும் போதுதான் திடீர்னு அம்மா செத்து போயிருவாங்க. என்னடா செத்துட்டான்? அவனே எங்க செத்தான்? நீதான் சத்தியம் பண்ணி சாவச்சிட்ட. ஊர்ல ஒருத்தர் இருப்பான் கடன் கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு. அவன் யாருன்னா ஹீரோட மாமனாரு. ஒரு காலத்துல ஆக்சுவலி இருந்தாலும் யார் அப்படின்னா கொஞ்சம் சீனுக்கு மட்டும் தான் எப்பா நீ தான் கார்மெண்டோல பாக்குறியாம பெஞ்ச் பேர் பண்ணி கொடுங்க சொல்ல இவங்க வேலை செய்வானுங்க. அதான் பசங்க சின்ன பசங்க இருக்கானுங்க, ஈஸி ஏமாத்திடலான்ட்டு தலையை ஈஸி ஏமாத்திடுவான். இவனுக்கு கதையிட்டு இருப்பானுங்க, இவன் பெஞ்சு காசு குடி அப்படின்ட்டு. காசு கேட்டா அடிக்கிறாங்க. அப்பதான் பிளான் பண்ணுவானுங்க. ஏண்டா பெஞ்சு கடை காசு தர மாட்டேங்கிற இருறா ஒரே படம் உஷாரு பண்ணி மொத்த சொத்தையும் ஆட்டியா போடுறான்ட்டு பிளான் போட்டுருப்பாங்க. 2 பயப்படுங்களோ பாத்தீங்கன்னா கிரிமினலா பார்த்துருக்கானுங்க அப்படின்ட்டு. கிரிமினல் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அது அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் அவன் கிரிமினல் வேலை பார்த்துருப்பான். என்ன அவங்க அம்மா காய்ச்சி வாங்கினாங்க, காய்ச்சி கொடுக்கவே இல்லை, வீட்டை ஜல்சி பண்ணிக்கிறேன்ட்டு ஆள்லாம் சொத்த ஆட்டியா போடலாம் தலையை வேலை பார்த்து வச்சிருப்பான். அந்த டைம் தான் அவங்க ஹெல்ப் பண்ண ஒருத்தர் வந்திருப்பாரு. யாருன்னா நாசர் ஊர்ல பெரிய மனுஷன். சூரவா இதை சொன்ன எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். நாசர் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அதாவது இந்த அம்மா அடகலை கொடுத்தாங்க தெரியுமா, அந்த மாதிரி நாசர் அடகலை கொடுத்துருப்பாரு. அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த சீன்லயே வண்டி கருன்னு பறக்கும் அந்த இடத்துல. என்னன்னு பார்த்தா நாசர் அடி போட்டிருக்க. நாசரை காயம் நிலைமை போயிடுவாரு. ஆடாப்பா நாடா ராசி இது. எவன் உனக்கு ஆதரவு கொடுத்தாலும் அடுத்த சின்ன காலியா இருக்கா. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. எனக்கு தெரிஞ்சு இந்த பர்ஃபியூம் படம் ஆட்டே போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த படம் அது மாதிரி தான். நீ பார்த்துருக்கிய பர்ஃபியூம் படம்? இல்லையா? சீன்லாம் செம்மையா இருக்கும், வேற லெவல் சீன்.
நீ பல்ல காட்டுறத பார்த்தாலே தெரியுது அது எந்த மாதிரி படம். எனக்கு ஒன்றும் வேண்டாம். அதாவது கூட வந்து பார்க்குற படம் தையா பார்க்குற படம் அதெல்லாம். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் சொல்லி துடிச்சிக்கிட்டு இருக்கேன். மக்கள் வந்து ஓடி வர, டேய் அவனை கொள்ளுங்கடா விரட்டுங்கடா விரட்டி வர. அப்போ தலையை வந்து என்ன பண்ணுறது, இதை காப்பாற்றுறதா அவனை வடிக்கிறதா அங்கே காப்பாற்றதா ஓரதனை பார்க்க போகுதுதான். அப்போ துப்பாக்கி இருக்கும், ஓகேவா? தலை துப்பாக்கி இருப்பான், அங்கே மட்டும் ஏன் பண்ணுவான், இது காட்டுக்கு அடிப்பானுங்க. அப்போ தலை ட்ரிகரில் கை வைப்பான். அங்கே தான் தலோட வாழ்க்கையே மாறிடுச்சாமா. இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? திடீர்னு பார்த்தா பிளாஷ்பேக் முடிச்சாமா. எப்பறம் தலைவன் வந்து அன்னைக்கு வந்து துப்பாக்கி எடுத்து வந்தானா, அதுல இருந்து நம்ம நாசருக்காக வந்து தொடர்ந்துக்கிறது, கத்தி எடுக்கிறது, கடப்பா எடுக்கிறதுன்ட்டு தலைவன் பேர் ஆயிட்டானாமா. செர்ராவில மாசு காட்டினா யாரா அந்த ஹீரோன்னு பார்த்தா யாரும் இல்ல, நம்ம நாகேஸ்வரா தான். நீ அந்த பழைய படத்தை ரிட்டர்ன் ஆகுதானே, நீ இப்படி வந்து எடுத்துக்கிட்டு இருக்க. அந்த காலத்துல என்ன இப்ப கூட தான் அப்படின்ட்டு நம்மளே வந்து அச்சுதான் பார்த்துட்டு இருப்போம். சரி இது கேட்ல படம் போடுவாங்க, பார்த்தீங்க வீரன் ஒரு படம் இருக்கும். அண்ணன் ட்ரௌசர் போட்ட அம்மாஸ், அண்ணன் பேண்ட் போட்ட அம்மாஸ், அது படம் தெரியுமா? அந்த படத்துக்கு வந்து ஏகப்பட்ட ஒற்றுமைகள் உண்டு. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ தம்பி ஒரு கேட்டு தெரியுமா, அவன் பேர் அஞ்சு காயிட்டு இருக்கு, அவன் பேர் அஞ்சு சாப்பிட மாட்டான் இஞ்சி. இதெல்லாம் ஒரு மூஞ்சி எழுந்து போட ஏஞ்சி. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. அவனை பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் வந்து வேற லெவல்றா, எங்கள் அண்ணன் வந்து வேற மாதிரிடா, அவன் வந்தாருன்னா அவ்வளோதான்டா, அடி விடுறா இடி விழுண்டா, அதனால நான் பில்டப் பண்ணிருப்பான். இதே தான் வந்து வீரன் படத்தையும் அதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம புஷ்பா படம் என்ன இருக்கா தெரியுமா, அவர் தான் பாஸ் இது பண்ணிருப்பாரு, அண்ணன் அப்படி அண்ணன் இப்படின்னு இருப்பாரு. இதே இன்னொரு படம், அது வந்து அனுஷ்கா இருக்கும். அப்புறம் வந்து நம்ம மக்கள் சூப்பர் ஸ்டார் இருப்பாரு, அதில் பார்த்தீங்கன்னா மக்கள் சூப்பர் ஸ்டார் தான் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, அண்ணன் வேற மாதிரிடா இது மாதிரிட்டு. சூப்பரா பில்டப் கொடுக்குறேடா. நான் அந்த அளவுக்கு பில்டப் தரலன்னு எங்க அப்பா உன்னை சும்மா விட மாட்டாரு. இந்த 3 படத்துக்கு இந்த ஒத்துமை மட்டும் இல்ல, இது ஒத்துமை இருக்குது. நான் அப்புறம் சொல்றேன், என்ன ஒத்துமை கிளைமேக்ஸ் சொல்றேன். படம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பீரியட் படம் நடக்கிற பீரியட் 80s இல்ல படமே வந்து 80s எடுக்க வேண்டிய படமா அப்படின்ட்டு அவங்க வந்து செம்ம காண்டாகும். இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா படத்துல ஹீரோ. இவருக்கு வந்து யாரையும் இது பண்ண முடியாது, இவர் ஊருக்காக என்ன வேணா செய்வாரு, இவருக்கு தான் முக்கியம். அது எந்த அளவுக்கு அப்படின்னா இவங்க ஊருக்கார பையன் மொத்தம் இருப்பான், பக்கத்தூர் போய் செவ்வேறு குடிச்சு ஜாப் அடிச்சுட்டு வந்திருப்பான். இவன் மனதில் பிக்காளித்தான் தான். அதனால வந்து அந்த வீட்டுக்காரங்க வந்து அடிக்க வந்திருப்பாருங்க, ஏன்டா என் வீட்டு போய் சைடுக்கு வரியா அப்படின்ட்டு என்ன பண்ணிருப்பாரு. அதெல்லாம் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்லா, எங்க ஊருக்காரன்ட்டு சம்மந்தமே நான் போய் ஆஜராயிருந்திருப்பாரு நம்ம தலைவர். கண்டவன் பிரச்சனை மூக்கொலை கூடாது, அதெல்லாம் மூக்க வச்சுப்பா. அப்படி படம் ஃபுல்லா பிளாஷ்பேக் தான். அவன் கேட்பான், அண்ணன் மட்டும் சிங்கிளாவே இருக்கிறாரு, நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி ஜாலியா இருக்கீங்களே, ஏன் அண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போதா அங்கதான் பிளாஷ்பேக் வரும், லவ் ஸ்டோரி வரும். பிளாஷ்பேக் ஆரம்பமா? எத்தனை பிளாஷ்பேக்? அதான் படம் ஃபுல்லா பிளாஷ்பேக் தான். படம் வந்து பிரசங்க நடக்காது, பிளாஷ்பேக்லயே ஓடிட்டு இருக்கும். இவர் வந்து சின்ன தாவச்சா தெரியுமா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து சின்ன இருப்பார். ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப யங்கா இருப்பாங்க, தலைவன் பார்த்தா கிளம்ப மாதிரி இருப்பா. அப்படி நம்ம அனுப்பிச்சுப்போம், அப்படி பாக்குறதுக்கு வந்து இவரோட பொண்ணு மாதிரி இருக்கும். பட் அதான் வந்து ஹீரோயின். அவன் அப்பங்கல்ல அதுல போய் போஸ் கொடுக்குற, அவன் பெத்த பொண்ணுக்கு ரோஸ் கொடுக்குற. அந்த ஹீரோயின் வந்து ஒரு நாள் கழிச்சு வந்து ஊருக்கு வந்திருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு எதுக்கு வந்திருக்கா அப்படின்னா நம்ம அஞ்சு இருக்காங்கல்ல ஹீரோட தம்பி, அவனுக்கு வந்து கல்யாணம் நடந்திருக்கும். யாராவது பொண்ணுன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம ஜெயலலிதா மருமக. போன பொங்கலுக்கு நானு, இந்த சம்மருக்கு நீங்களா சாவுடா. ஜெயலலிதா பையன் செத்து போனப்போ திரும்பி வந்து கல்யாணம் பண்ணிட்டேங்களாமா. எப்படி யூனிவர்ஸ் கனெக்ட் பண்றோம், ஜெயிலர் யூனிவர்ஸ். அது டைம் பீரியட்ல இது வந்து ஜெயலலிதா மருமகளோட ஆயா. இப்ப கேட்டாச்சு கரெக்டா யூனிவர்ஸ். என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன ஒரு தொலை தூர நோக்கு பார்வை சிந்தனை, உண்மையிலே கிரேட். நீங்களாம் வந்து இப்ப ஏன் வந்திருக்கான், வந்துட்டு தலைவனை கண்டுக்காம வந்திருக்கான், பாட்டு போயிருந்திருக்கான். இப்ப வந்து மறுநாள் வந்து தலைவன் வந்து ஃபர்ஸ்ட் நீட். யாருக்கு? யாருன்னா அஞ்சுக்கும் ஜெயலலிதா மருமகள் வந்து ஃபர்ஸ்ட் நீட். ஜெயலலிதா மருமகளோட ஆயாங்க. ஆயாக்கா, சரி ஓகே. ஆயாவா ஆட்டுகள் பாயாவா காமெடி இதுக்கு நாங்க சிரிக்கணும். வந்து தலைவன் ஜாலியா இருப்பான், அப்புறம் பாட்டு ஒன்று பாடிருப்பான் ஜாலியா இருக்கு அப்படின்ட்டு. அதுதான் வந்து வேற லெவலு. பொதுவா பையன் பேர் அஞ்சுன்றதுனால ஜியில முடிக்கணும், அவன் எந்த ஜியில முடிச்சா நீங்களே பாருங்க. என்னது பாத்தீங்களா தலைவன் என்னெல்லாம் பாடு பாடுறான்ட்டு. இது அப்புறம் பார்த்தா கதையே கிடையாது, ஃபுல்லா ஒரே போது தான். இவன் வந்து இந்த லவ் பண்றேன் டார்ச்சர் பண்றதும், அங்க வந்து ஐயா தான் பெரிய ஆளு, ஆசர் தான் பெரிய ஆளுன்ட்டு ஒரு சொம்படிக்கிறதும். அப்பதான் வந்து இந்த ஹீரோயின் புரிஞ்சுக்கும், லைட் இவன் சாம்பார் போல நம்மளா போய் அப்ரோச் பண்ணலான்ட்டு. இந்த அம்மா வந்து கேட்டிருப்பாங்க, எனக்கு வந்து கல்யாணமாக போகுது, எனக்கு வந்து எப்படி புருஷன் கூட இருக்கிறதுன்னு தெரியல, எப்படி வாழ்றதுன்னு தெரியல, அதனால வந்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு தலைவன் கேட்ட வந்து கேட்டிருக்கோம். அதே நீ கிட்ட கேக்குறா, அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் வேலைக்காரி கிட்ட தான் கேட்கும், வேலைக்காரி தான் இந்த ஐடியா கொடுக்கும். அப்படியா? ஆமா, வேலைக்காரி சொல்லும், கவலைப்படாதீங்கம்மா, வந்து இந்த ஊருக்கு திருப்பூர் தேட்டர் இருக்குல்ல, அதுல படம் போடுவாங்கல்ல, அந்த படத்தை போய் பாருங்க அப்படின்ட்டு வேலைக்காரி வந்து வேலை காட்டியிருக்கோம். அண்டா ஊருக்கு போதுமா ஒரு தேட்டருக்கு நானு கண்டிப்பா தெரியும் எந்த மாதிரி தேட்டரு அப்படின்ட்டு. பலான படம்
பரங்கி மலை பல்லாவரம் ரோடு கொட்டுத்தூர்ல பருவ தேட்டர் இருக்கா. நீ போயிருக்கியோ? போகல, தூரமா வீடியோ பார்த்துக்க, போஸ்டர் மட்டும். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. கேமரா ஆஃப் பண்ணிட்டு வரேன். டா, டா, டா. ஆளே மூஞ்சி இருப்பாரு. அங்க வந்து போகணும், எனக்கு கூட்டிக்கிட்டு போகணும். அது ரெண்டு ஹீரோயின் வந்து இவனை அழுதுகிட்டு இருந்திருக்கான். அப்ப என்ன அந்த படத்தை கூட்டிட்டு போக சொல்றியா? நான் தான் பலான படம் பாக்குறதுக்கு அலையிறேன்னா நாடே அலையுது போல இருக்கேடா. கல்யாணம் அப்பயே புரிஞ்சிருக்கலாமா, ரைட்டு பார்ட்டி நம்ம கிட்ட மேட் வந்து பாக்குறது அப்படி யோசிக்க வேண்டாமா. தலைவன் வந்து மங்கினி மாதிரி வந்து கூட்டு பண்ணிருப்பாரு, கட்சி கட்டிட்டு வா போலாம் அப்படின்ட்டு. பெட் ஏதாவது போட்டாங்களாண்ணா? இன்னும் போடல தம்பி. இது ஒரு முதல் அறிகுறியா, தலைவன் கண்டுபிடிக்கல. அடுத்த அட்டம்ப்ட் ஹீரோயின் தான் சொல்லியிருக்கோம், எனக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ட்ரெஸ் போட்டுக்கணும்னு ஆச்சு, என் புடிச்ச வந்து என்ன வந்து ட்ரெஸ் போட்டுக்க விட மாட்டான், ஆனால் ட்ரெஸ் நான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிருக்கோம். ஒரு ட்ரெஸ் வாங்க சொல்லியிருக்கோம், ட்ரெஸ் போட்டு காட்டும். ஓ, ஒத்த படத்துலயே முடிச்ச சீன் தாங்க, வேற லெவலு. அப்படி ஒன்றும் பெருசா இல்லையாப்பா. ஹீரோயின் வந்து கவர்ச்சியா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம், அப்பயும் இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டான். இதுக்கு அப்புறமா தான் வந்து ஹீரோயினே காண்டாயிட்டு தலைவன் சாகடிச்சு திரும்ப வந்திருக்கோம். வந்து விட்டு ஏன்னாடே இவ்வளோ க்ளூ கொடுத்துருக்கேன், இன்னும் கூட கண்டுபிடிக்காம கேட்டு இது காண்டாயிட்டு ரெண்டு பக்கம் எடுத்து அடிச்சு விட்டுரும். தண்ணியில என்னடா கலந்துருக்கீங்க, ஒரு மாதிரியா இருக்கு. பெரிய மற்ற படத்துல ஹீரோ காண்டாய் சரக்கடிச்சு பார்த்துருக்கேன், ஹீரோயே காண்டாய் சரக்கடிச்சு இது ஒரு படம் தான். அது 80s எது தெரியுமா, இந்த படம் பாலம் ஊத்தி தான் பார்க்கணும், சும்மா பார்த்தா படம் ஒன்றும் புரியாதான். இந்த மாதிரி நாலு பேருக்கு ஊத்தி அடிச்சுட்டு படம் பார்த்தா தான் வந்து படம் வந்து ரிலாக்ஸா புரியுமா. கேக்கே, நீங்க தப்பான இதை ப்ரொமோட் பண்ணிட்டு வாட்டர் காடுங்க பாருங்க, திருப்பதி எடுத்து வாட்டர் காடுங்க பாருங்க. அதாவது தண்ணி குடிச்சிட்டு பார்க்கணும்னு சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ சீன் இருக்கும், சிஜி சினிது கேவலமா சிஜி பண்ணிருப்பானுங்க. PS3 இல்ல PS2 தெரியுமா, PlayStation 2. அந்த காலத்துல பண்ண கிராஃபிக்ஸ் வந்து மட்டமான கிராஃபிக்ஸ்ல ஏன்னா சரக்கு அடிச்சுதான் நம்மளே சொல்லுவாங்க, நான் வந்து லவ் பண்றேன், நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேன்னா நான் கட்டிக்க போறது நீதான் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்னப்பா படம் முடிஞ்சிச்சப்பா வீட்டுக்கு போலாமா, பணம் அதான் இல்லை. இதுக்கப்புறம்ப்பா பேர் உசாராயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நாசர் பெரியவர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி பொண்ணை கல்யாணம் பண்ணிடலாம் அதே டைம் பிளான் போட்டுருப்பான். பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட், நாசரோட கடைசி போயிடுங்க பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. பொண்ணு போட்டோ பார்த்து அது பொண்ணு அழகா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் தலைவனை வந்து ஃபிகரை கூட்டு வந்துட்டு இருப்பான். அங்கதான் வந்து ட்விஸ்ட். இவங்க பொண்ணு பார்த்த பொண்ணும் இவரு கூட்டு அந்த பொண்ணு ஒரே பொண்ணு. தலைவன் சொல்லிப்பான், நான் வந்து பொண்ணு கல்யாணம் லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா போன அப்பா எதுவும் உட்காந்துட்டு இருப்பான், பேடி திருப்பிட்டு. யாரு அதை கஞ்ச பையன் இருப்பான் தெரியுமா, காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவானே, அவன் தான் அது. அதுக்கப்புறம் என்ன, பொண்ணை லவ் பண்ணுதானே ஒண்ணு, சம்பிரதாயப்படி சாங்கியப்படி எல்லா அப்பன்களும் செய்ய காரியம் என்ன, ஒண்ணு உன்னை கொன்றுன்னு மாட்டுவாங்க, இல்ல நான் செத்து போறேன்னு மாட்டுவாங்க. தாயம் வந்து ரெண்டாவது ராகம், சும்மா காட்டியும் தலையை தூக்க மாட்டிக்கிறேன் அப்படின்னு பொய்யா தூக்க மாட்டிருப்பான். திடீர்னுட்டு கட்சி குத்தால பெஞ்சு, அந்த பெஞ்சு வேலையை பார்த்து கவுந்து விழுந்து தலை அஜமாவே வேலை போயிடும். ஆனா பாக்கலாம், சும்மா மாட்டோட அஜமாவே வேலை எடுக்கிட்டீங்களா, காசு கொடுத்துருந்தா அவங்க அடிச்சு கொடுத்துருப்பாடா. அடி கஜத்தனம் பண்ணதான் காரணமே. இதை வேற உப்பு அடி காசு கொடுக்குறியா, நீ உப்பு வச்சு செத்து போற பிரதேசம் ஒழுங்கா செத்துக்க மாட்டான். சாகத்துக்கு முன்னாடி நீ அந்த கிருஷ்ணனோட இந்த வீட்டை தாண்டி போன அப்படின்னா என் புற தாண்டி போன மாதிரி தான். போனதுக்கு அப்புறம் பேய் அழுவுன்ட்டு தலையை வந்து சொல்லி செத்து போயிருப்பான். ஏன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த வீட்டு தாண்டி நான் போக மாட்டேன், கிருஷ்ணனோட போக மாட்டேன், கிருஷ்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அது ஹீரோவை சமதமா இருப்பாங்க பல வருஷத்துக்கு. அதாவது வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, ஆமா வெளியே போக மாட்டாங்க. வெளியே போனா கிருஷ்ணனோட போக மாட்டாங்க, கிருஷ்ணனோட போக மாட்டாங்க. ஆமா, சரியா கார்ல போடுவாங்க, பார்க்க மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்களா, பார்க்க மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க, லவ் பண்ண மாட்டாங்க, சைட் அடிச்சுக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. இதை வந்து 7 வருஷம் பேசாம இருப்பாங்க. அங்கதான் வந்து ஒரு முரட்டு முட்டா பீஸ் வந்து என்ட்ரி கொடுக்கும். அது யாராவது படத்துல இல்ல பார்த்தா அது ஒரு பைத்தியகாரத்துக்கு புரியுது. துபாயில இருந்து வந்திருப்பான் பல வருஷம் கழிச்சு. அந்த நான் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க வந்திருக்கேன், தென்னந்தோப்பு பிடிச்சிருக்கேன், அது கூட்டு போன் டிரைவர் சொல்லுவான். டிரைவர் வந்து அண்ணன் பெரிய ஆளு போல, சமூகம் பெரிய இடம் போல இருக்கு, பயங்கரமா ஒரு சோப்பு போட்டா காசு கொடுப்பாரு போல ஜாலியா இருப்பான். டிரைவர் வந்து ஃப்ரெண்டை பார்ப்பான், அப்பா ஃப்ரெண்டு ஒரு விஷயம் சொல்லுவான், வாட் மிஸ்டர் சரவணன், கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம மறுபடியும் என்ன பார்க்க வந்திருக்கீங்க. ஏன்டா எங்கடா போனேன், நீ டாவ் அடிச்ச பொண்ண நான் உசார் பண்ணிட்டேன்டா, நீ ரெண்டாவது டாவ் அடிச்ச பொண்ண ஈர தள்ளு போயிட்டான்டா. இந்த மாதிரி நீ வந்து யாரையாவது லவ் பண்ண ஈஸியா கல்யாணம் ஆயிடுது. இப்ப சாமி நீ வந்து ஒரு சர்வீஸ் வச்சிரு, கல்யாணமாகாத பெண்களை கல்யாணமாக்கும் மையம், விரைவில் கல்யாணம் செய்ய இவரை காலைக்கு வைத்து அப்படின்ட்டு தலையை வந்து கலாய்க்க ஆசை பார்க்க வந்த ஃப்ரெண்டையே தலை பலாலும் போட்டு தள்ளிடுவான். அப்ப வந்து ஒரு கிறுக்கி கும்பிட்டு அப்படின்ட்டு அது எனக்கும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன, நான் வந்து ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பொண்ணை இது பண்ணிட்டான், ரெண்டாவது பொண்ணை விட மாட்டேன்டான்ட்டு தலையை வந்து பொண்ணை பார்க்க போயிருப்பான். வீட்டுக்கு போனா உட்காந்து ஹாலில் இருந்துக்கணும், அதை விட்டு அந்த பொண்ணு பெட்ரூம் போய் வெட்டி பார்த்துருப்பான். பையன் நல்லா வந்தா கெஞ்ச அடிப்பான். இதுக்கப்புறம் நான் ஹீரோயினை வந்து அந்த மாதிரி பார்த்துக்க அப்புறம் தலைவனால முடியவே முடியாது, கல்யாணம் பண்ணாம இருக்க முடியாது. அப்புறம் நான் கிருஷ்ணன் போட்டு தள்ளிட்டு நான் வந்துருவேன் சபதம் போட்டிருப்பான். அந்த டைம் வந்து இந்த வந்து பலாங்க
வராங்க அடிக்க, அதை வந்து அந்த ஹீரோவோட அல்லக்கை அந்த தம்பி இருக்கால 5 அவன் பார்த்து அடிக்க, ஒரே சண்டை நடக்க, அடுத்த வருஷம் போட்டு தள்ளதான் சபதம் எடுக்க, சபதத்தை வில்லன் காப்பாத்துறானா இவங்கிட்ட இருந்து ஹீரோவை காப்பாத்துறான்றதான் கதையே. இவ்வளவு பிரச்சனை ஓடும்போது ஒழுங்கா பதுங்கி இருக்காம இந்த பைத்தியார சம்மந்தமான படத்துக்கு போயிருப்பாருங்க. படத்துக்கு அப்புறம் ஒரே படுத்துக்க போற பேர் அப்படின்ட்டு வில்லனுக்கு ஆளை வச்சுட்டா போனா போட்டு தள்ளுறோம். 5 நெஞ்சிட பஞ்சா நெஞ்சிடுவாடுங்க. அப்புறம் சாகும்போது சொல்லி செத்துருவான். அவங்க அப்பா சொல்லி செத்தான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ட்டு. நான் சாகும்போது சொல்றேன் இன்னும் கல்யாணம் கட்டிக்கிங்க அப்படின்ட்டு இவன் சொல்லி செத்து போக அங்க வந்து ஈரேனுக்கு வந்து வீரம் வந்து இவன் கூட கல்யாணம் பண்ணிக்க வர அது தலையை வந்து அருகளோட கிளம்பியிருப்பான். தலையை சீரண்டா வெட்டண்டா அப்படின்ட்டு அங்கதான் தலைவன் அருவாள் ஸ்பீடா போயிருப்பான். நம்ம ஆக்ஷன் சீன் பார்த்தா லவ் சீன் தான் வளவலும் போயிருச்சு, இன்ட்ரோ சீனும் வளவலும் போயிருச்சு, கிளாஸ் பேக் அதுவும் இழுத்துட்டு போயிருச்சு. இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்ஸ் எல்லாம் டக்குன்னு முடிப்பானுங்க. பார்த்தா இழுக்கிறானுங்க இழுத்துனே இருக்கிறானுங்க. நீங்களே ஒரு சாம்பார் மாதிரி எடுத்து வச்சுட்டு எங்களை சாம்பார் சொல்றீங்களா? நீங்க ஒரிஜினல் சாம்பார் முதல்ல பேர் வைக்க தெரியணும். சாம்பார் போது சம்மந்தமே கிடையாது. நீங்க சாம்பார் மாதிரி பழத்து வச்சுட்டு எங்களை சாம்பார் சொல்றீங்களா? நாயவா இது யோசிச்சே இன்னும் நல்லதா சொல்லு. நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. சோல்ஜர்ஸ் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் அப்புறம் சொல்றேன்ட்டு அந்த மேட்ரு தான். எப்படின்னா தலைவனுக்கு எல்லாம் பத்திலையும் தலைவனுக்கு ஜாதகம் ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணாங்க படம் முடியுமோ போத்துடுவானுங்க. இதேதான் ஒரு மக்கள் சபா வச்சிருக்க ஒரு படத்துல மக்கள் சபா அனுஷ்கா அந்த படத்துல மக்கள் சபா போத்துடுவானுங்க. அப்புறம் வந்து வீரன் ஒரு படம் இருக்கும் ஜோதிகா இருந்திருக்கும். அந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம புஷ்போட வில்லன் இருக்காருல்ல அவர் இருப்பாரு ஜாலி அடிக்கிறதுக்கு, அவரை போட்டு தள்ளுவானுங்க. இந்த படத்துல இவரு 5 இவரையும் போட்டு தள்ளிட்டாடுங்க. ஆக மொத்தம் கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. தாயா வந்து இதே மாதிரி ஒரே ஸ்கிரிப்ட் சூஸ் வச்சிருந்திருக்காரு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த வாரம் என்ன படம் போடலாம் ஏதோ ஓட்டலான்றது நீங்க நினைக்கிறத வந்து காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நம்மள கம்பேரிசன் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படி கேட்டிருக்கீங்க. கம்பேரிசன் வீடியோ வந்து இன்னும் சில வாரங்கள்ல போடலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்க ஏதாவது படத்தை ஓட்டுங்க ப்ரோ இந்த படம் வெறிப்பதிச்சு போன்ட்டு நீங்க நினைக்கின்ற படத்தை காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வரக்கூடிய காரங்களும் கண்டிப்பா நான் பண்றேன். ஸோ சும்மா போதீங்க முதல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரியான இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.